தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது சூழ்நிலையை குறித்து ஏதாவது ஒரு சவாலை நினைத்து கலங்கி பயந்து வந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். ஓன்ட்ட வேணா வல்லமை இல்லாம இருக்கலாம், ஓன்ட்ட வேணா பலன் இல்லாம இருக்கலாம், ஓன்ட்ட வேணா ஞானம் இல்லாம இருக்கலாம். ஆனா உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பா. கைகளை தட்டி சொல்லுங்க, அவர் ரட்சிப்பா. நல்ல அந்நிய பாஷை பேசி சொல்லுங்க, அவர் ரட்சிப்பா. ராக்கா மான் சாப்ராலா ரபா ஹாத்தோலோ ரோபோ ரிப்ரானஹா. ரெண்டு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று சப்பனியா 3:17, இன்னொன்று சப்பனியா 3:15. ரெண்டுலையுமே உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பா. அதே போல 15 நீங்கள் கவனித்து பார்த்தார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய். இனி தீங்கை காணாது இருப்பாய். இனி தீங்கை காணாது இருப்பாய். இனி தீங்கை நீ காணாது இருப்பாய். இந்த ரெண்டு வார்த்தையிலையும் ஒரு காமன் டினாமினேட்டர் இருக்கிறது. அதை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, என் நடுவில் இருக்கிறார். நடுவில் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள்? அவர் இந்த கூட்டத்தின் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார் என்ற அர்த்தமா? இல்லை. He is in the heart of your life. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய மனிதன் as a person has a core. அவன் எப்படி இருதயம் என்பது அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடுவான பகுதியோ, அதே போல உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் கோர் ஆஃப் அ பர்சனை குறிக்கிறது. உங்கள் நடுவில் இருக்கிறார் என்றால் உங்களுக்குள்ளே எந்த இடத்தை உங்களுக்கு நீங்கள் அரணாக பார்க்கிறீர்களோ, எந்த இடம் உங்களுக்கு முக்கியமான இடமோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராக, அவர் ரட்சிக்கிறவராக, இனி தீங்கை காணாமல் காப்பாற்றுகிறவராக. கைகளை தட்டி சொல்லுங்க, இனி நான் தீங்கை காண்பதில்லை, இனி நான் தீங்கை காண்பது இல்லை, இனி நான் தீங்கை காண்பது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து வந்திருக்கலாம், பல சவால்களை பார்த்திருக்கலாம், அப்பப்போ சில திகிலூட்டும் படங்கள் உங்கள் மனக்கண்களில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இதே போல மீண்டும் நடந்து விடுமோ, இன்னும் மீண்டும் இதே போல ஒரு சூழ்நிலைக்குள் நான் தள்ளப்படுவனோ, நான் கஷ்டப்படுவனோ, கண்ணீர் வடிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன் நடுவில் இருக்கிறபடினாலே இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். 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 இனி தீங்கை பிகாஸ் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். பக்கத்துல யாரா சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ளவர். நீ எப்படியும் எனக்கு தெரியாது, ஆனா அவர் வல்லமை உள்ளவர். சில திரும்ப மாட்டேங்கிறீங்க. பிரசன்ட் யுவர் செல்ஃப். திரும்பி சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பா. உங்களால உங்களை காப்பாற்ற முடியாம இருக்கலாம், உங்களால உங்களுக்காக குரல் கொடுக்க முடியாம இருக்கலாம், தேவையான பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம், தேவையான சுகம் உங்க உடல்ல தெரியாம இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்கள் நடுவில் ஒருவர் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பா, அவர் ரட்சிப்பா, அவர் ரட்சிப்பா, அவர் ரட்சிப்பா, அவர் ரட்சிப்பா. உங்கள் நடுவில் அவர் இருக்கிறபடினால இனி தீங்கை காணாதிருப்பா. இனி தீங்கை காணாதிருப்பா. இனி தீங்கை காணாதிருப்பா. தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமோ. துதிய என் நாவு நிறைந்து இருப்பதாக. நம்பிக்கையோடு தேங்க்யூ அப்பா, நாள்தோறும் உம்மை துதிப்பேன்.
எரேமியா 3:14 நீங்கள் கவனித்து பார்த்தால், உன் நடுவில் இருக்கிறார் என்பதை எப்படி நீங்கள் விசுவாசத்தில் வெளிப்படுத்த முடியும்? சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து. ஏன்? பக்கத்தில் பார்த்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். அந்த வசனத்துல இல்லை. ஆமென். கை தட்டி சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. எனவே சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. நான் சொல்லுவேன், யார் யாரெல்லாம் பாட முடியலையோ அவங்கெல்லாம் நடுவில் இருக்கிற கர்த்தரை இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். நடுவில் இருக்கிற கர்த்தரை பார்க்கிறவர்கள் பாடுவார்கள். நான் சொல்லுவேன், காமன் டினாமினேட்டர் ஃபார் த ப்ராமிஸ் 2 வார்த்தைகளுக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர், அது நமக்கு தெரியணும் முதல். ஆமென் சொல்லுங்களேன். முதல் நமக்கு தெரியணும், அடுத்தது எகிப்தியனுக்கு தெரியும். ஆமென். நமக்கு தெரிஞ்சாலே நம்ம பாட ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்கள் நடுவிலே பார்க்கிறீர்களோ, அவரை பார்க்கும் போதே உங்கள் உதடுகள் பாட ஆரம்பிக்கும். அவரை நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது அவரை நடுவில் பார்த்து சொல்லுங்க, நான் பாடுவேன், நான் இரவு பகல், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். மகரபா கதனக பலரபா, நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நான் பல இடத்துக்கு போகிறது உண்டு. போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான கிரவுட் இருப்பாங்க. எல்லாரையும் பாட வைக்கிறது ஈஸி கிடையாது. ஒரு வர்ஷிப் லீட் பண்ணுறவங்களா எல்லாரையும் பாட வைக்க முடியாது. ஆனால் எனக்கு நடுவில் இருக்கிறவரை நான் பார்த்து என்னால் பாட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒன்று நிச்சயமாக சொல்ல தெரியும், உங்களால் அவரை பார்த்தா பாடாமல் இருக்க முடியாது. நீங்கள் பாடலைன்னா அவரை இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். அவரை பார்க்கறதுனா கண்ணில் தேடி இல்லை, உங்கள் விசுவாச கண்களால் வார்த்தையை விசுவாசித்து, எனக்குள்ளே என் நடுவிலே என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல். நடுவில் பாருங்க, அவர் உங்களுக்குள்ள பாருங்க. துதியா இருப்பதாக, நாள்தோறும் மை துதிப்பேன். புதிய ஏற்பாட்டு ரகசியங்களே மிகப்பெரிய ரகசியம், பூர்வ காலமாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியம். மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். எனக்குள்ளே. டோன்ட் மேக் இட் வெரி ஃபெமிலியர்,
இட் இஸ் எ மிஸ்ட்ரி ஹிடன் ஃபார் ஏஜஸ். எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் இருக்கிறார். சொல்லுங்களேன், எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் இருக்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் இருக்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னை காப்பாற்றுகிறார் அவர்தான். அவர் என்னை விடுவிக்கிறவர். எனவே இனி நான் எந்த தீங்கையும் காண மாட்டேன், காண மாட்டேன், காண மாட்டேன், காண மாட்டேன். ஆமென். நெஞ்சில கை வச்சு எனக்குள்ள இருக்கிறா, எனக்குள்ள இருக்கிறா, அவர் எனக்குள்ள இருக்கிறா. பழைய ஏற்பாட்டில் நடுவில் இருந்தார், இன்னைக்கு நடுவில் வந்துட்டார். ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம் வெளியே இருந்தது, புதிய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம். நான் அவர்களுக்குள் உலாவி அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். The more we can focus on the God within, the more we can focus on the God within. தாவீது பாடல், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நான் நாடுவேன், அவருடைய மகிமையை பார்க்கும்படி, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி. பழைய ஏற்பாட்டு ஆலயம் வெளி ஆலயம். ஆமென் சொல்லுங்களேன். அதில் வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆலயம் இருக்கிறது, நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு ஆலயம். அந்த ஆலயம் எது தெரியுமா? இதுதான். நாம் தான் அவருடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தான் வாசம் பண்ணுகிறார். நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு ஆலயம். என்ன ஆலயம்? ஆமா, நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஆலயம். நிறைய பேர் ஆராய்ச்சி செய்யற. பழைய ஏற்பாட்டில் அவன் என்னென்னலாம் செஞ்சு கர்த்தரை அனுபவிக்க முடியும்னு தாவீது ஆராய்ச்சி செஞ்சான். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசி நம்ம என்னென்னலாம் செஞ்சு கர்த்தரை அனுபவிக்க முடியும்னு நம்ம ஆராய்ச்சி செய்யணும். என்ன பாடுனா அனுபவிக்க முடியும், அந்நிய பாஷை பேசினா அனுபவிக்க முடியும், எந்த பகுதியை வாசிச்சா அனுபவிக்க முடியும், எந்த வார்த்தையை அறிக்கை செய்த அனுபவிக்க முடியும், எந்த செய்தியை காதலை கேட்க கேட்க அனுபவிக்க முடியும்னு ஆராய்ச்சி செய்து ஒன் திங் தட் ஐ நீட், டேவிட் சொல்றார், ஒன்றை கேட்கிறேன், அதையே நான் நாடுகிறேன். என்ன நாடுகிறேன்? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். மகிமையானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், அவரை நான் பார்க்க வேண்டும். ஆலயத்தை ஆராய்ச்சி செய்கிறேன். நல்லா தட்டி அந்நிய பாஷை பேசி ஒரு நிமிடம். ஆமென். இந்த மாதிரி ஏன் கூடுகிறோம்? ஏன் இந்த இரைச்சல் துதி சத்தத்தின் நடுவில் நாம் என்ன அனுபவிக்கிறோம் கேட்டா, அந்த மகிமையை, அவரை. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவரை நீங்கள் பார்த்தால், அனுபவித்தால், நம்பினால், அவர் வல்லமை உள்ளவராக உங்களை ரட்சிக்கிறவராக, இனி தீங்கை காண விடாமல் உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கு. கைதட்டி தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதை பார்க்கிறவங்க, இதை அதான் செப்பனியா எழுதுகிறார் பாருங்க. கர்த்தர் 14 வசனம், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூர்ந்து பாடு. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை அனுபவிக்க, மகிமையை அனுபவிக்க நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது. என்ன ஆராய்ச்சி தெரியுமா? உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியலனாலும் பாடி 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 பாடிட்டு இருக்கும் போதே அவருடைய பிரகாரத்திற்குள் அவர் ஆழத்திற்குள் அழைத்து செல்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம ஒரு பாடுற திருச்சபை தானே. எத்தனை பேர் பாடுவீங்க? எத்தனை பேர் பாடுவீங்க? நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இப்போ சாமியம்மா, ஏன் பாடுறேன்னு கேட்டேன். தூங்காமல் இருக்கிற பாடுறேன்னு சொல்லிட்டேன். அவ்வளோ பரிதாபமாக இருந்தாங்க. எனக்கா என்னடா இப்படி ஒரு பதிலை சொல்கிறாங்க, ஏன் பாடுறோம்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி. ஏன் கர்த்தரை பாடுகிறோம், ஏன் கர்த்தரை துதிக்கிறோம்? அது ஒரு மணி நேரம் ஓட்டணும்ல, அதுக்காக இல்லை. அவர் இந்த துதியில் வாசம் பண்ணுகிறவர். எப்பமெல்லாம் ஜனங்கள் துதிக்கிறார்களோ அந்த துதிகளில் அவர் வாசம் பண்ணும்படி எழுந்திருக்கிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. அதனாலதான் சங்கீதம் 22 சொல்லுகிறார், உம்மை தேடுகிறவர்கள் உம்மை துதிப்பார்கள். மாத்தி சொல்லுவேன், உம்மை துதிக்கிறவர்கள் யாரு? அவர்கள் தேடுகிறவர்கள். துதிக்காதவர்கள் யாரு? பக்கத்துல பார்த்து கேளுங்க. உம்மை துதிக்காதவர்கள் யாரு? தேடாதவர்கள். யாரு? தேடாதவர்கள். தேடுகிறவர்கள், தேடாதவர்கள். ஆமா.
அப்ப நடுவில் இருக்கிறவரை தேடுகிற, நடுவில் இருக்கிறவரை அனுபவிக்க இந்த செப்பனியா தீர்க்கதரிசி சொல்கிறார், சீயோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தை நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிவு. பாருங்களேன், பாட்டு பாடும் போதெல்லாம் நம்ம ஆத்மார்த்தமாலாம் தெரியல, உதடு பாடும், முகம் பாடும், அப்படி கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு ஆழத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்ல தெரியல. ஆனால் பாட பாட, நீங்கள் பாட பாட உங்கள் உதடுகள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உங்கள் ஆத்மா திருப்தியாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். We should sing. நாம் பாட வேண்டும். ஏன் பாட வேண்டும் என்று காரணங்களை பட்டியல் போடுகிறார். 15ஆம் வசனத்துல இங்க கவனித்து, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி விட்டார்? உங்கள் ஆக்கினைகளை அகற்றி உங்கள் சத்துருக்களை விலக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 நாம் வாசிப்போம். கொலோசியன்ஸ் சாப்டர் 2, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் முந்தின 13ஆம் வசனம் கவனிங்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோடே கூட உயிர்ப்பித்து, பாருங்க, பாவத்தில் மரித்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன். பாவத்தில் மரித்த என்னை அவர் உயிர்ப்பித்தார். கடைசி ரோல உள்ளவங்களும் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, பாவத்தில் மரித்த என்னை அவர் உயிர்ப்பித்தார். திரும்ப சொல்லுவாங்க, பாவத்தில் மரித்த நம்மை அவர் உயிர்ப்பித்து, அடுத்த சொல்ற அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார். அக்கிரமங்கள் உங்களால ஒரு நோட்டு போட்டு பேனா வச்சு என்னென்ன அக்கிரமம் நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களால பட்டியல் பண்ண எழுத முடியும் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதை அனைத்தையும் கர்த்தர் பார்த்து சொல்லுவார், எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்த, எல்லாவற்றையும் நான் மன்னித்தேன், எல்லாவற்றையும் மன்னித்தேன். ஆமென். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உயிர்ப்பித்து, பாவங்களில் மரித்த நம்மை உயிர்ப்பித்து, அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னித்து, அடுத்து பாருங்க, எதரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து, அப்படின்னா உங்களையும் என்னையும் தகுதி இழக்க வைக்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு தடையாய் நிற்கிற எல்லா தடைகளையும் என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அகற்றி விட்டார் என்று வேதம் சொல்லு. நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். If you think there is something that can disqualify you from your blessing, if you think there is some reason for you to lose your blessing, உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்களுடைய அவர் சம்பாதித்த நன்மைகளை, அவர் சம்பாதித்த ஐஸ்வர்யங்களை, சுகத்தை நீங்கள் அனுபவிக்க கூடாதபடிக்கு தடையாக ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தீர்கள். அந்த காரணம் இல்லை. அதை என் ஆண்டவர் உங்கள் நடுவிலிருந்து அகற்றிவிட்டார். நமக்கு எதரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எஸ், வெற்றி சிறக்க போகிறார் அல்ல, ஏற்கனவே அவர் வெற்றி. கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்லா தட்டி தேவனை மகிமை. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள், பாவங்களில் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். சொல்லுங்களேன், உயிர்ப்பித்தார். திரும்ப சொல்லுங்க, உயிர்ப்பித்தார். பாவங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அடுத்தது, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சொல்லுங்களேன் மன்னித்தார். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், பாவங்களில் மரித்த நம்மை, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார். மன்னிச்சிட்டாரா? இன்னும் எது கணக்கில் இருக்கா? நான் பேசுவது உங்கள் மனசாட்சி. let it go in deep into your conscience, into your subconscious mind. ஆண்டவர் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். எதிரடையான கையெழுத்தை குலைத்து விட்டார்.
துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். எனவே சீயோன் குமாரத்தி கம்பீரமாய் பாடலாம். நல்லா ஆமென். பாருங்களேன், சீயோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தை நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிவுறு. அடுத்த வசனம் 15. கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி விட்டார், உன் சத்துருக்களை விலக்கி விட்டார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பார். 16 கவனிங்கள். 16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எதிர்காலத்தை குறித்து பயப்படாதேங்கள், உங்கள் கைகளை தளர விடாதேங்கள். நமக்கு தடையானதை கர்த்தர் அகற்றி நம் நடுவில் கர்த்தர் வந்து விட்டார். தேங்க்யூ ஜீசஸ். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமோ நான் பாடுவேன், இரவு பகல் உன் துதியாரும் துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். 17 கவனிங்கள். 3:17 கவனிங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழிவு. இது ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷன்ல நான் வாசித்தேன். ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷன் எப்படி எழுதிருக்கு பாருங்க. The Lord your God is in the midst of you, a mighty one, a savior who saves. He will rejoice over you with joy. He will rest in silent satisfaction. And in his love he will be silent and make no mention of past sins or even recall them. Amen. அவர் உங்கள் பேரில் உள்ள அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார்னு தமிழ்ல இருக்குல்ல, ஆங்கிலத்தில் எப்படி எழுதிருக்கு பாருங்க. In his love he will be silent and make no mention of past sins or even recall them. நீ செஞ்ச இல்லை இப்படி, நீ அப்படி செஞ்ச இல்லை, அப்படி சொல்லுகிறவர் அவர் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்கள் பேரில் அன்பாக இருக்கிறார், அவர் உங்கள் பேரில் பிரியமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதான் ஏசாயா 41 அதிகாரத்தில் 1, 2 வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், ஐசாயா சாப்டர் 41 verse 1 and 2, 1-2 வாசிப்போம். ஏசாயா 41. தீவுகளே எனக்கு முன்பாக 40:1-2 சாரி ஏசாயா 40:1-2 என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி 2 சொல்ல, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க, உங்க போர் முடிந்தது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களிடத்துல கர்த்தர் பட்சமாய் பேசி சொல்லுகிறது, உங்கள் போர் முடிந்தது, உங்கள் அக்கிரமம் இன்னும் அறகுறையா மன்னிக்கப்பட்டதில்லை, உங்கள் அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆயிற்று, உங்கள் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் உங்கள் இடத்தில் ஒருவர் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்து விட்டார். அவர் பெயர் இயேசு. கைகளை தட்டி சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நல்லா தட்டி தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. ஆமென். அல்லேலூயா. அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. பாருங்க, கர்த்தர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து விட்டோம். அது எப்படி ரெட்டிப்பாய் அடைய முடியும்?
ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்து விட்டான். அப்போ டபுள் த பெயின் ஜீசஸ் அண்டர்வென்ட் ஆன் த கிராஸ். நம்ம இடத்துல நாம் அனுபவிக்க வேண்டியது ரெட்டிப்பாய் அவர் அடைந்து நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை திறந்து வைத்திருக்கிறார். அந்த புதிய ஜீவ மார்க்கத்துக்கு தான் கிருபை என்று பெயர். கைகளை தட்டித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. So don't condemn yourself. Don't feel guilty and become uncertain about your future. இதனால இப்படி ஆயிருமோ, நான் அதனால அப்படி ஆயிருமோ, நான் தெளிவா இருக்கனான்னு தெரியல, அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆயிட்டான்னு தெரியல, ஒருவேளை நான் திரும்ப தீங்கை அனுபவித்து விடுவேனோ. நான் உங்களுக்கு சொல்லட்டும், கர்த்தர் உங்களுக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தபடினாலே, உங்கள் அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆனபடினாலே, உங்கள் போர் முடிந்தபடினாலே, கர்த்தர் உங்கள் மேல் அன்பாக, உங்கள் நிமித்தம் அன்பாக அமர்ந்திருக்கிறார். அன்பாக அமர்ந்திருக்க. கைதட்டி தேவனை மகிமைப்படுத்த. எப்படி அமர்ந்திருக்கிறார்? உங்கள் நிமித்தம் எப்படி அமர்ந்திருக்கிறார்? செப்பனியா 3:17 வாங்க. எப்படி அமர்ந்திருக்கிறார்? தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்ன்றது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, he is singing over us. அவர் நம்மளை குறித்து பாடிக்கிட்டு இருக்கிறார். நான் ஜோ பிறந்த புதுசுலலாம் நான் அவனை தூக்கிட்டு அவன் பேர் வச்சு பாத்தெல்லாம் எழுதியிருக்கிறேன். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ரசிச்சு ருசிச்சு பாடுகிறானோ, அப்படி கர்த்தர் உங்கள் மேலே எவ்வளவு அன்பாக இருப்பார் என்றால் அவர் உங்களை குறித்து பாடுவார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்கள் நிமித்தம் அன்பாக இருந்து உங்களை குறித்து பாடுகிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. ஆண்டவர் நம்மளை பார்க்கிற பார்வை நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார் என்பது, ஆமென். ஆண்டவர் நம்ம the way God looks at us will give us a certainty. ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார்? என்னாகமத்தின் புஸ்தகம் 23:21 இப்படியாக பீலேயாம் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, நிழலாட்டமாக வாழ்ந்த அவர்களை குறித்து, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம். அப்படி என்றால் யாக்கோபிலே அக்கிரமம் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, இஸ்ரவேலிலே குற்றம் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறவர் இல்லை என்ற அர்த்தம். அவர் அக்கிரமங்களை தேடி பிடித்து தண்டிக்கிற ஒரு தெய்வம் அல்ல. நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபிலே அக்கிரமம் இல்லைன்னு அர்த்தமா? இஸ்ரவேலிலே குற்றம் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. மனிதன்கள் இந்த பாவ மாம்ச சரீரத்தில் வாழ்ற வர போராட்டத்தை சந்தித்து கொண்டே தான் இருக்கிறான். ஆனால் நமக்கு சரியான பார்வை வேண்டும். நம் கர்த்தர் குற்றம் கண்டுபிடிக்கிறவர் அல்ல, நம் கர்த்தர் அக்கிரமத்தை தேடி அழிக்க தேடுகிறவர் அல்ல. நம்மிடத்துல அன்பு கூர்ந்து நம்மை அவருடைய இரத்தத்தினாலே பாவங்களற கழுவி நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். லூக்கா 15 ஒரு சம்பவத்தை இயேசு சொல்லுகிறார். அவருடைய பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு ஊதாரி தனமாக தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை எல்லாம் அழித்து அதை ஊதாரித்தனமாக வாழ்ந்து செலவழித்து முடித்த பின்பு பன்றி தவிட்டுகளை திங்கக்கூடிய அந்த நிலையிலே தன் தகப்பனிடத்தில் திரும்பி போகிறான். தகப்பனிடத்தில் போகும் பொழுது அவன் மனம் திரும்பி போனான்னு எனக்கு தெரியல, ஏன்னா வேதம் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. He came to himself, for his father's servants had enough and more to eat. என் தகப்பனுடைய வீட்டிலே வேலையாட்களுக்கு கூட அதிகமான உணவு இருக்கிறது. எந்த உணவு மேல கண்ணு வச்சுட்டு தான் திரும்பி போறான். ஆனால் இந்த 15 நீங்கள் கவனித்து பார்த்தால் 21 என்று நினைக்கிறேன். லூக் 15 குமாரன் முந்தின வசனம் 20 எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென் சொல்லுங்களேன். தகப்பனுக்கு என்னெல்லாம் வந்திருக்கணும் மனசுல? சொத்துங்கடா, சொல்ல கேட்கலையாடா, இது உனக்கு தேவையாடா,
உனக்கெல்லாம் இப்படி படித்தாதான் நான் பாடம், இப்படி அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறவரல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அவர் யாக்கோபிலே குற்றம் காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே அக்கிரமம் பார்க்கிறவரும் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். இந்த தகப்பன் பிள்ளையை வெகு தூரத்தில் கண்டதை போல உங்களை பார்க்கிற ஒரு தகப்பன். அவர் வெகு தூரத்தில் கண்டு ஓடி வந்து கட்டி அணைத்து மனதுருகி முத்தமிடுகிற தகப்பன் அவர். மகன் விட்டானான்னு பாருங்க. அவர் முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் 21ஆம் வசனத்தில் குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அதற்கு ரெஸ்பான்ஸே இல்லை. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரம் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்று சொல்லி, அடுத்து 23ஆம் வசனம், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய், அவர் அன்பின் நிமித்தம் உங்கள் மேல் சந்தோஷமாயிருக்கிறார். நல்லா தட்டி சொல்லுங்க, அன்பின் நிமித்தம் சந்தோஷமாயிருக்கிறார். ஆமென். தகப்பன் பாத்தீங்களா, அவருக்கு எந்த அக்கௌண்ட்டும் இல்லை. அவர் பழைய அக்கௌண்ட் எதுவுமே வச்சிருக்கல. என் சொத்தெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்செல்லாம் வீணாக்கிட்டியாடா, என் பேரை கெடுத்துட்டியாடா, உங்க அண்ணனை பார்த்தியாடா, ஒரு பேச்சும் இல்லை. வெகு தூரத்தில் கண்டு மனது உருகி ஓடி சென்று அவனை கட்டி முத்தமிட்ட தகப்பன் உங்களையும் அப்படியே பார்க்கிறார். அவர் அக்கிரமம் பார்க்கிறவர் அல்ல, குற்றம் கண்டுபிடிக்கிறவர் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். சார், அதி புத்திசாலிகள் அப்ப என்னன்னாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்னன்னாலும் இந்த தகப்பனுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த தகப்பனுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுது, துரோகம் பண்ணணும்னு தோணுதா, அப்ப பண்ணுங்க. இந்த தகப்பனுக்கு நீங்க எந்த பாஸ்டையும் பார்க்க மாட்டேன், அக்கிரமம் பார்க்க மாட்டேன், உன்னுடைய பாவங்களை எண்ண மாட்டேன்னு நினைக்கிற ஒரு தகப்பனுக்கு நீங்கள் மீண்டும் அவர் மனதை நோகடிக்க விரும்புகிறீர்களா? அப்படி ஒரு மனிதன் விரும்ப மாட்டான். அவன் அப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட புதிதாக்கப்பட்ட மனிதன் எதையாவது தப்பு செய்யலாமான்னு தேட மாட்டான். எங்கே விழுந்தா எப்படி எழும்புறதுன்னு தான் தேடுவான். அப்படி எழும்ப விரும்புகிற நிறைய பேர் இவரை சரியாக பார்க்காத காரணத்தினாலும் இன்னும் எழும்பாமலே இருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபிலே அவர் அக்கிரமங்கள் பார்க்கிறதில்லை, இஸ்ரவேலிலே அவர் குற்றங்கள் எண்ணுகிறதில்லை. எழும்பு, உன் தூசியை உதறிவிடு, உன் தூசியை உதறிவிடு, அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் அன்பின் நிமித்தம் உன் பேரில் அமர்ந்திருக்கிறார். உன்னை குறித்து அவர் பாடுகிறார், களி கூறுகிறார். அவருக்கு பிரியமானவன் பிரியமானவள். நீ கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Thank you Jesus. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, சீக்கிரத்தில் நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, சீக்கிரத்தில் நீ காண்பா. அதி சீக்கிரத்தில் நீ காண்பா, அதி சீக்கிரத்தில் நீ காண்பா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான், என் இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து விடும். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், God has forgiven your past. You should forgive your past. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்கள் கடந்த காலத்தை மறந்து மன்னித்து விட்டார். நீங்கள் அதை மறந்து மன்னித்து அதையும் என் ஆண்டவர் அதை புறம்பை தூக்கி எறிந்து விட்டார். மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ
அவ்வளவு தூரமாக அவரின் பாவங்களை என்னை விட்டு அகற்றி விட்டார். இன்ஃபேக்ட் யூ ஆர் நாட் எக்ஸ்கியூஸ்ட். You are not excused. You are punished for every sin, but not on your body, in the body of your Savior Jesus Christ. நீங்கள் ஒரு தப்புக்கு கூட உங்களை அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணி விடல. நம்முடைய ஒவ்வொரு தப்பிதங்களுக்கும் தண்டனை வந்தது, ஆனால் நம்முடைய உடலில் அனுபவிக்கவில்லை. நமக்காக ஒருவர் சிலுவையிலே அந்த தண்டனையை முழுமையாக அனுபவித்து முடித்து விட்டார். நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இல்லை நான் இந்த முடிவு எடுத்தது தப்பாயிருச்சோ, நான் இப்படி பண்ணது தப்பாயிருச்சோ, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதோ, நான் நீங்கள் எப்படி பண்ணியிருந்தாலும் அதை கர்த்தர் மன்னித்து மறந்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இன்ஃபேக்ட் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் திரும்ப சொல்லும் போது ஆண்டவர் அப்படியான்னு கேட்பார். எப்படி கேட்பாரு? கிட்ட வந்து சொல்கிறேன், ஆண்டவரே நான் வந்து போன வருஷம் நான் அண்ணனை கண்ணா பின்னான்னு பேசிட்டேன் ஆண்டவரே அப்படியான்னு கேட்பார். ஏன்னா அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அகற்றி விட்டேன், மன்னித்து விட்டேன், மறந்து விட்டேன் என்றால் அவர் உண்மையிலே மன்னித்து மறந்து விட்டார். அவர் நம் பேரில் அன்பாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்ல வரேன்? அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்க என்ன குழப்பத்தில் இருந்தாலும், என்ன சிக்கல்ல இருந்தாலும், என்ன சவால் முன்னாடி நின்றுட்டு இருந்தாலும் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களை ரட்சிப்பார். இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். கைகளை தட்டி தேவனை மகிமை. அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன சவாலாக இருந்தாலும் சரி, என்ன குழப்பமாக இருந்தாலும், சிக்கலாக இருந்தாலும் சரி, நம்மளால முடியாததை அவரால் முடியும். ஏசாயா 59:1 நீங்கள் கவனித்து பாருங்கள். ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரங்கள் குறுகிற்றோ என்று கேட்கிறார் கர்த்தர். ஆமென். ஏசாயா 59:1 ஏசாயா 59:1 நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏசாயா 59:1 இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகும். பிரியமானவர்களே, நீங்க ஹோப்லெஸ்ஸா, டவுன் லோ இன் தி ஸ்பிரிட், இந்த மாலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் கர்த்தருடைய செவிகளுக்கு உங்கள் சத்தம் கேட்கிறது. உங்கள் சவால்களில் இருந்து, உங்கள் பிரச்சனைகளில் இருந்து அவர் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார். ஒரு நிமிடம் நல்ல கைகளை தட்டி ஆவில் நிறைந்து திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிட பலன் தருவா, அதில் தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிட பலன் தருவா, அதில் தப்பி செல்ல என் இயேசு தப்பி செல்ல வழி செய்வா. நாம் தப்பி செல்ல வழி செய்வோம். கலக்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 27ஆம் சங்கீதம் 4வது வசனம், தாவீதுடைய ஒரு தேடல். பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்சர். சங்கீதம் 27. நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இதுக்கு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் பார்த்தீர்கள் என்றால் போர் தான். 27:2-3 கவனிங்கள்.
என் சத்துருக்களும் என் பயங்கரமாகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். 3ஆம் வசனம், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் இல்ல பாருங்களேன், போர்க்களமும் யுத்தமா தான் இருக்கு. 5வது 6வது வசனத்தை கவனித்து பாருங்கள். 27:5-6 தீங்கு நாளை பத்தி பேசுவார். தீங்கு நாளிலே கூடாரத்தில் முளைத்து கூடாரம் மறைவில் ஒழித்து. ஆனால் இந்த போருக்கும் தீங்குக்கும் நடுவிலே தான் இந்த 4வது வசனத்தை அவர் குறிப்பிடுகிறார். கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தரிடத்தில், எல்லாரும் திரும்ப சொல்லுவாங்களா? கர்த்தரிடத்தில் ஒன்றை. கர்த்தரிடத்தில் நான் 2 பிரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன். இல்ல, சாலமோனுக்கு சொப்பனத்தில் கர்த்தர் தரிசனமானது போல உங்களுக்கு தரிசனமாயி என்னப்பா வேணும்னு கேட்டா, ஐயோ எதை சொல்லனே தெரியலையே, 10 ரிக்வெஸ்ட் இருக்கேன். இல்ல, தாவீதுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருந்துச்சு. ஒன் அண்ட் ஒன்லி ரிக்வெஸ்ட். நீங்க என் நடுவில் இருந்தா, அதை நான் அனுபவிக்க தெரிஞ்சவனா இருந்தா, தீங்கும் என்னை கிட்ட வராது, நான் எல்லா சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப்படுவேன். எனவே எனக்கு ஒன்றே ஒன்றுதான், கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்கிறேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த ஆலயத்தை. ஆமென் சொல்லுங்களேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர் உங்கள் நடுவில், என் நடுவில் என்றால் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எங்க இருக்கிறார்? எனக்குள்ளே. எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்களேன், எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்களேன், எனக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுவேன், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆயிடுச்சு. உங்க பாவ கணக்கெல்லாம் அவர் ரெட்டிப்பாய் சிலுவையிலே அவர் தன்னுடைய சரீரத்தில் வாங்கி முடித்து விட்டார். இப்பொழுது உங்களை குற்றம் பார்க்கிறவர்களால், அக்கிரமங்கள் எண்ணுகிறவர்களால் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீங்கள் அவரை தேட வேண்டும். இந்த ஆலயத்தில் நாம் ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணினா அவரை அனுபவிக்க முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். அவர் எங்கேயோ இருந்து வரப்போறதில்ல. அவர் நீங்கள் கண்ணீர் வெடித்து அவர் நாற்காலி கால்களை அசைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அவர் ஏற்கனவே உங்களுக்குள் வந்து விட்டார், நமக்குள் உலாவி வாசம் பண்ணுகிற தேவனாக. ஆமென் சொல்லுங்களேன். நம்மை அவருடைய தோட்டமாக மாற்றி விட்டார். நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று உன்னத பாடல்கள் 4 சொல்லுங்கள். நம்மை அவருடைய தோட்டமாக மாற்றி நமக்குள் வந்து விட்டார். அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்து, என்னுடைய ஆசையெல்லாம் உங்க மகிமை. மகிமைனா இன்னொரு பேர் சொல்லணும்னா ஆவியானவர் தான். மகிமைனா என்ன? ஆவியானவர் தான் மகிமை. ஆமென் சொல்லுங்களேன். நான் கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறப்பா? ஆவியானவரை நான் அனுபவிக்கணும். என்ன பண்ண அனுபவிக்க முடியும்? என்ன பண்ண? பிரியமானவர்களே, நான் பார்க்கிறேன், சபைக்குள்ளே வந்து பல மாதங்கள் ஆண்டுகள் விசுவாசியாக இருந்து அவரை அனுபவிக்காதவர்களும் உண்டு. They don't know what presence means. It's not noise. சத்தமா பாடுகிறதல்ல பிரசன்னம், கத்துகிறதல்ல பிரசன்னம், தொண்டை கிளி அந்நிய பாஷை சத்தமா பேசுறதல்ல பிரசன்னம். பிரசன்னம் என்றால் எனக்குள்ளே அவர் இருந்து என்னை நடத்துகிறதை என்னால் அனுபவிக்க முடிவதுதான் பிரசன்னம். ஆமென் சொல்லுங்களேன். எனக்குள்ளே அவர் இருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது, இல்லப்பா தப்பு பண்ற, இதுதான் வழி, இதுல நடன்னு சொல்லி என்னை நடத்துகிற அந்த நடத்துதல் தான் பிரசன்னம். ஆமென் சொல்லுங்க. நான் பயந்து கலங்கும் பொழுது எனக்குள்ள இருந்து, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பயப்படாதே என்று அவர் பேசுகிறது தான் பிரசன்னம். ஆமென் சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலைக்கு இருந்தாலும், இப்போ தாவீது பாடுறார், நான் எங்கே போனாலும் என்னால் ஒன்று சொல்ல முடியும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேங்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். எந்த சவால் மத்தியிலும் என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேன். இந்த பிரசன்னத்தை அனுபவிக்க ஆராய்ச்சி செய்யுங்கள். ஆமென். இந்த பிரசன்னத்தை அனுபவிக்க ஆராய்ச்சி செய்யுங்க. ஆராய்ச்சினா புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றது ஆராய்ச்சினா? சயின்டிஸ்ட் தான் ஆராய்ச்சி செய்யறவர்ல. சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பார், என்ன பண்ணு, இதை பண்ணி, எப்படி பண்ணு, இதை என்ன பண்ணா ஏதாவது கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுனா உங்களால பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும்.
ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரங்கள் இப்போ பக்கமாக நேரத்தில் ஒரு 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 7-8 சங்கீதம் வரிசையாக வாசித்து ஏதாவது ஒரு வேர்டை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு துள்ளலை நான் கண்டுபிடிக்க தேடுகிறேன். பாட 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 ஏதாவது ஒரு பாடல்ல அந்த துள்ளலை அவர் ரசிக்கிறதை அனுபவிக்க தேடுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். This is more than faith. This is more than faith. இது விசுவாசத்திலும் தாண்டி அவரை அனுபவிக்க தேடுகிற ஒரு தேடல். ஏதாவது செஞ்சு அவரை அனுபவிக்கணும். என்ன செஞ்சா அவரை அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுறோமோ அதை விட்டுறணும். சங்கீதம் 15, சங்கீதம் 24 எல்லாம் பார்த்தா யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்னு கேட்கிறான். கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அதை கொடுக்கிற ஒன்று பட்டியல் போடுகிறான் சங்கீதக்காரன். 15 Psalm, 24 Psalm. என்ன பண்ணா பிரசன்ஸ் என்னால அனுபவிக்க முடியல, அதை நான் பண்ண மாட்டேன். அடுத்தவங்களை பத்தி அவதூறா பேச என்னால அனுபவிக்க முடியல, நான் பேசணும். அதுக்கு எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இந்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறதுக்கு? பேசாம இருந்துட்டு போயிடும். ஐ நீட் ஹிம். நீங்க போதும், நீங்க போதும், சமூகம், பிரசன்னம், சமூகம், பிரசன்னம் எப்போதும் நீர்தானையா என் முன்னே, நீர்தானையா எப்போதும், நீர்தானையா என் முன்னே, நீர்தானை இசையா இசையா என் மீட்பரே எப்போதோ எப்போதோ நீர்தானையா முன்னே, நீர்தானை என் ஆன்மா, என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்கா ஏங்கி தினம் தவிக்கின்றது. என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்கா ஜீவனுள்ள ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வை எல்லாம் உம்மேல்தானே. ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வை எல்லாம் உம்மேல்தானே. செய்யா என் மீட்பரே, ஜீவனுள்ள என் தேவனே, பார்வை எல்லாம் உம்மேல்தான். நீங்க போதும், நீங்க போதும், சமூகம். சும்மா ட்ரையாவே வாழ்ந்து பழகிடக்கூடாது. நான் வந்தேன், அடி கொஞ்ச நேரம் உட்காந்தேன், பாடலை கேட்டேன், பாட்டு கைதட்டெல்லாம் இல்லை. நான் வீட்டிலலாம் பைபிள்லாம் வாசிக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தியை கேட்பேன், எப்படியா மோட்சம் போய் சேர்ந்துருவேன். அதல்ல, அவர் உங்களுக்குள்ளே வாழுகிறார். டோன்ட் கிரீவ் ஹிம், டோன்ட் குவென்ச் ஹிம். அவரை அனுபவிக்கத்தான் ஆண்டவர் நம்மால் தனியாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் துணையாளராக அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹெல்ப்பர் என்றால் எப்படி ஒரு மனைவிக்கு ஹெல்ப், துணை என்று பெயர் இட்டிருக்கிறதோ அதே போல பரிசுத்த ஆவியானவருக்கு துணைன்னு பெயர் கொடுத்திருக்கார். நம்மளை துணையா இருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு, நம்ம தேவையெல்லாம் சந்திக்கிறதுக்கு, நம்மளை ஆற்ற தேற்ற, நம்மை பேசி வழி நடத்த, நம்மை சுகமாய் வாழ வைக்க அவர் நமக்குள்ள இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் அனுபவிக்க ஆராய்ச்சி செய்யுங்க. பக்கத்துல யாரையா பார்த்து சொல்லுங்க, அவர் அனுபவிக்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. என்ன பண்ணுனா அனுபவிக்கலாம், என்ன பண்ணா அனுபவிக்க முடியல, அதை பண்ணாம இருங்க, பண்ண வேண்டியதை பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் பண்ணணும். சிலர் பண்றதே இல்லை. பிரசன்ட் யுவர் லிப்ஸ், பிரசன்ட் யுவர் ஐஸ். வசனத்துக்கு முன்பாக உட்கார்ந்து வசனத்தை வாசியுங்கள்.
வசனத்தை கேளுங்கள், பிரசங்கத்தை கேளுங்கள், வாய் திறந்து பாடுங்க. ஒரு பாட்டில் அனுபவிக்க முடியலன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ஒரு பாட்டுக்கு 2 பாட்டு 3 பாட்டு பாட்டை ப்ளே பண்ணி விடுங்க. Do something so that you can enjoy the presence of God. அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா. அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நான் சொல்வது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். He is in the core of your being. அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களை காப்பாற்ற யாராவது உண்டா என்று தேடுகிறீர்கள், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். என்னை காப்பாற்ற யாராவது ஹெல்ப் பண்ணிட்டா நல்லா இருக்கும், யாராவது வந்து காசை கொடுத்துட்டா நல்லா இருக்கும், யாராவது இதுல இருந்து என்னை தப்பிச்சுட்டா, எனக்கு ஒரு வழி சொல்லிட்டா. அவர் எங்கேயும் இல்லை, அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவரை மட்டும் நீங்க அனுபவிக்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா காலமெல்லாம் அந்த ஆராய்ச்சிலேயே உங்க வண்டி ஓடும். அவன் சொல்லுங்களேன், அந்த பிரசன்னம் உங்களை வாழ வைக்கும். அந்த பிரசன்னம் இனி உங்களை தீங்க அனுபவிக்க விடாது. அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆராய்ச்சி செய்வீங்க? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்படி கண்களை மூடி உட்கார்ந்த வண்ணமாகவே கரங்களை உயர்த்தி, சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவா, சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவா, எப்போதும் உம்மை துதிப்பே, என் நேரமும் உம்மில் மகிழ்வே, எப்போதும் உம்மை துதிப்பே, என் நேரமும் உம்மில் மகிழ்வே, ஏசையா என் மீட்பரே, எப்போதும் உம்மை துதிப்பே, என் நேரமும் உம்மில் மகிழ்வே, எப்போதும் பாடி ஆராய்ச்சி செய்யுங்க. அனுபவிக்க முடியுதான்னு பாருங்க. நீங்க போதும், நீங்க பாடுங்க. நீங்க சமூகம் சமூகம் பிரசன்னா எப்போதும் எப்போதும் நீர்தான் என் நேரமும் நீர்தானையா, எப்போதோ நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, எப்போதோ நீர்தானையா, சக்கரதலரா ஏகமரபா நீர்தானையா, ஏசையா எப்போதோ எப்போதோ அப்படிங்க. நான் ஜெபிக்க முன்பாக ஏதாவது பண்ணி அதை அனுபவிச்சிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். பாட்டை கேளுங்க, கூட சத்தம் போட்டு பாடுங்க. சிலர் இந்த சரீரம் போராடும். நீங்கள் சந்திக்கிற சவாலே அவரை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான். அவரை அனுபவித்தால் உங்க பிரச்சனை முடிஞ்சிச்சு. அவரை அனுபவித்தால் அவர் வல்லமை உள்ளவர், உங்களை ரட்சிப்பார். அவர் அனுபவித்தால் இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். Now the fight is you should not experience him. ஆமென் சொல்லுங்களேன்.
போராட்டமே உங்களுக்கு இருக்கிற சவாலே ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஜெபம் பண்றீங்களா, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். என்ன கேட்குறீங்க? என்ன கேட்குறீங்க? என்னென்ன கேட்குறீங்க? என்ன கேட்குற ரஞ்சிதன் யோசி, என்ன கேட்குறீங்க? மகிமையை. அவனுடைய போராட்டம் ஒன்னே ஒன்றுதான், நீ மகிமையை பார்க்க கூடாது. உங்க ஆசை என்ன? ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி அவரை பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அவனுடைய ஆசை என்ன? இவனை ஆராய்ச்சி பண்ண விடக்கூடாது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஏன்னா உங்கள் நடுவில் இருக்கிறவரை நீங்கள் சார்ந்து கொள்வீர்கள் என்றால் இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். அவர் வல்லமை உள்ளவராக உங்களை ரட்சிப்பார். If you make him the core, if you make him the stronghold, if you make him the essence, அவரை பலமாக நீங்கள் மாற்றுவீர்கள் என்றால் இனி தீங்கு உங்களை மேற்கொள்ள முடியாது. இனி அவர் வல்லமை உள்ளவராக உங்களை ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆனால் ஆராய்ச்சி செய்ய விடாம அவன் போராடுவான். பைபிளை திறக்காத, எந்த பாரு, அதை பாரு, இதை பாரு, அதை கேளு, இதை கேளு, அதை இதுக்கு பாடுற போட்டு உனக்கு டயர்டா இருக்கு, நீ பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்க. ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதமே அந்த ஆராய்ச்சியில தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். பாடி துதித்து வசனத்தை புரட்டி சத்தம் போட்டு அறிக்கை செய்து கேட்டு do whatever you can, make sure you achieve your target. உங்கள் டார்கெட் உங்கள் நடுவில் இருக்கிறவரை நீங்கள் அனுபவிப்பதுதான். ஆமென். இன்னைக்கு என்ன டேக் ஹோம், வீட்டுக்கு என்ன சுமந்துட்டு போறீங்க? அவரை அனுபவிக்கணும். என்ன பண்ணா அவரை அனுபவிக்கலாம். பாடுவோமா, செய்தி கேட்போமா, டோன்ட் வேஸ்ட் டைம். எங்கேயாவது நடக்க போறீங்களா, எங்கேயாவது ஏதாவது பண்ண போறீங்களா, இதை கேளுங்க. கொஞ்ச நேரம் டப் டப்புன்னு சங்கீதங்களை வாசித்து ஏதாவது அதுல ஒரு வார்த்தை மூலமாக உங்களுக்குள்ள துள்ளுதான் பாருங்க. இல்ல உங்கள் ரெகுலர் பேசேஜில் ஒரு வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, அறிக்கை செய்யுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. Have your lonely time, personal time with God. Make sure you can experience him. ஆமென் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, ஒன்றை கேட்கிறேன், அதையே நான் நாடுவேன்.